ஹலோ எவ்ரிவான், நான் உங்கள் மதன் கௌரி. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பிரதர் ஒருத்தர் இருந்துக்கிட்டு எப்படி எக்ஸாம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, ஸோ இதில் எப்படி டேட்டா பேஸ்லாம் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாப்புல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி மதன் அதில் ஒரு PHP ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு ப்ராஜெக்டை ரன் பண்ணுறது, ஸோ ஒரு PHP ஃபைல் வந்து எப்படி ப்ரௌசரில் வந்து டிஸ்பிளே ஆகுது, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு சொல்லலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நம்ம எப்பயுமே ஒரு PHP ப்ராஜெக்ட் ரன் பண்ண போகிறோம்னா முதல்ல வந்து நம்ம சர்வரை ஸ்டார்ட் பண்ணிடணுங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பிரதர் உங்களுக்கு சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபஸ்ட் வந்து அப்பாச்சியும் ஸோ அடுத்து MySQL ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அப்புறம் நம்ம அட்மினை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி PHP MyAdminோட பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருங்க. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் போதுன்னு ஃபைல் எப்படி என்டர் பண்ணுறது, ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுதானே உன்ட்ட கேட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வாங்க போகலாம். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம்பை வந்து இன்ஸ்டால் பண்ண மட்டும் வந்து அது மேபி 90% C:, தாங்க இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருங்க. ஸோ அது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எக்கச்சக்க ஃபோல்டர் இருக்குங்க. ஸோ அதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா HD டாக்ஸ்னு ஒன்று இருக்குங்க. ஸோ அதை தான் நம்ம மெயினாக பார்க்கணும். ஸோ மேபி 1 2 3 4 ஸோ அந்த HD டாக்ஸ் தாங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னு பார்த்துக்கோங்களேன், உள்ளே வந்து இதெல்லாம் நான் கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்டுங்க. உள்ளே வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ண மாட்டேன் மேபி ஒரு 4 or 5 ஃபோல்டர் தாங்க இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்டு. ஸோ என்ன மாதிரி எனக்கு HD டாக்ஸு இதை ஏன் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு சர்வரில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம HD டாக்ஸ்குள்ளே தாங்க வச்சுருக்கணும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ நான் ஃபேஸ்புக்குன்னு ஒரு வெப்சைட்டை நான் வந்து போட போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபேஸ்புக்குங்கிற ப்ராஜெக்ட் வந்து இதுக்குள்ளே தாங்க நான் வச்சுருக்கணும். ஸோ இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னா நம்மள ஒரு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து டுட்டோரியல், ஸோ கொஞ்சம் கறி வலிக்குது. ஸோ நம்ம வந்து டுட்டுன்னு வச்சுக்குவோங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு ஃபோல்டர் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சொல்ல மட்டும் ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லிக்கலாம். ஸோ டுட்டுன்னு ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு கோட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணுவாங்க. எனக்கு வந்து எப்போயுமே ஃபேவரட் வந்து VS கோடு தான். ஸோ VS கோடில் வந்து நான் ப்ராஜெக்ட், இது பழைய ப்ராஜெக்ட்டு, ஸோ இதை பார்க்காதீங்க. ஸோ C:, எக்ஸாம்குள்ளே HD டாக்ஸ்குள்ளே ஸோ நான் டுட்டுங்கிற ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ண போகிறேங்க. ஸோ ஃபோல்டர்னு சொல்லாதீங்க. ஸோ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ண போகிறேங்க. டுட்டு. ஸோ என்ன இன்றைக்கி ரொம்ப ஸ்லோவாக இருக்குது என்னோடய சிஸ்டம். ஸோ முதல்ல கொஞ்சம் டென்ஷன் ஏற்றி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஆக மாட்டேன், ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். ஸோ இந்த இருக்குங்க. ஸோ நம்ம ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியாச்சுங்க. ஸோ எல்லாம் ஓகே வந்து உள்ளே ஒன்றுமே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ தாங்க நம்ம PHP ஃபைலை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து index.phpன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேங்க. நான் இண்டெக்ஸ்னு ஏன் நேம் வச்சுங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அதை நான் கடைசி சொல்கிறேன். ஸோ index.phpன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேங்க. ரொம்ப சோதிக்கிறாங்க, வேமாவா. ஸோ க்ரியேட் ஆகிடுச்சுங்க. ஸோ நார்மலாக நம்ம PHP கோட் எப்படி எழுதுவோம், ஒரு லெஸ் தேன் சிம்பிள் கொஸ்டின் மார்க்கு. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு கொஸ்டின் மார்க்கு PHP, இன்னொன்று கொஸ்டின் மார்க்கு கிரேட்டர் தேன் சிம்பிள் மாதிரி. ஸோ நடுவில் வந்து எக்கோன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ போடுறேங்க. ஸோ ஒன்றும் நாங்கள் console.log printf இந்த மாதிரி நாங்கள் பிரிண்ட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டுங்க. ஸோ எக்கோக்குள்ளே வந்து நான் நம்மளோட தாரக மந்திரமான ஹலோ எவ்ரிவன் எழுதுறேங்க. ஸோ லாஸ்ட் வந்து நம்ம வந்து எப்போயுமே அது என்ன பேர் மறந்துடுச்சு, போட்டுக்கோங்க. ஸோ செமிகோலன், ஆமாம் செமிகோலன் வந்து வைக்கணுங்க. ஸோ இப்போ இது எப்படி நான் ரெண்டர் பண்ணுற மாதிரினே எப்பயும் போல் சாதாரணமாக HTML ஃபைலில் நம்ம ரெண்டர் பண்ணுவோம் பார்த்தியா, அது மாதிரி டபுள் கிளிக் பண்ணாலே ப்ரௌசரில் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ணக்கூடாதுங்க. அப்படி பண்ணுறதுக்கு எதுக்கு நம்ம எக்ஸாம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது ஒரு PHP ஃபைலுங்க. ஸோ இந்த பாருங்கள், நம்ம எதுக்குள்ளே போட்டிருக்கோம், HD டாக்ஸுக்குள்ளே நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே index.php க்ரியேட் ஆகிடுச்சுங்க. ஸோ இதை எப்படி அக்சஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து நம்ம மெயின் சர்வரில் நம்ம எதுவும் காசு கொடுத்து வாங்கி கூகுள்லலாம் நம்ம ஹோஸ்ட் பண்ணல. ஸோ www. ஃபுல்லாக யோசிக்காதீங்க. ஸோ லோக்கல் ஹோஸ்ட்டுங்க, இந்த நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எக்ஸாம் வந்து நம்ம அக்சஸ் பண்ணோம்னா லோக்கல் ஹோஸ்டிங் தாங்க போடணும். ஸோ லோக்கல் ஹோஸ்ட்னு போடணும் ஃபஸ்ட்டு. நான் போடுறேன் பாருங்க, நம்ம ப்ராஜெக்ட் எப்படி ரன் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் LOCALHOST. ஸோ ஸ்கூல் டீச்சர் மாதிரி ஆகிட்டணும். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ்னு போட்டு நம்ம ப்ராஜெக்ட் நேம் என்ன வச்சோம், டுட்டுன்னு வச்சோம். ஸோ கொடுத்து நான் இப்போ என்ட்ரி கொடுக்குறேன். வந்துட்டு index.php போட மறந்துட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதில் தான் மேஜிக்கே இருக்குது. ஸோ பாருங்களேன், ஹலோ எவ்ரிவன் வந்துருச்சு. பட் நான் என்னோடய ஃபைல் நேம் index.phpன்னு வச்சேன், அது கொடுக்கவே இல்லையே மதனே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எப்போயுமே ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ரன் பண்ணுறோம்னா அந்த ப்ராஜெக்ட்குள்ளே index.html index.phpங்கிறத வந்து எப்போயுமே நம்ம சர்வர் வந்து தேடுங்க. அந்த ஃபைல் இருந்தால் அதை தான் முதல் நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து நேம் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ index.php வந்து ரீநேம் பண்ணுவாங்க. என்ன வைக்கலாம், anjana.php. ஸோ இல்லை வேணாம், ஸோ info.phpன்னு வைப்போங்க.
ஸோ இப்போ நான் அதே மாதிரி லோக்கல் கொஸ்டின் ஸ்லாஷ் ட்விட்டுங்கிறத ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். வேறு வரும் பாருங்களேன். ஹலோ எவ்ரி ஒன்னை காணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணோம்னா இண்டெக்ஸ் தாங்க டிஃபால்ட்டாக ரன் ஆகும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணோம்னா வேறு எதுவும் நான் ஃபைல் நேம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த ஃபைல் நேம் வந்து நம்ம ப்ராஜெக்ட் எடுத்து போடணுங்க. ட்விட்டுங்கிறதுக்குள்ளே ஃபோல்டருக்குள்ளே info.php. ஸோ இப்போ பார்த்தீங்களா வந்துருச்சு. ஸோ எல்லாம் ஓகே மதனே ஓரளவு புரியுது அப்படிங்கிறீங்கன்னா. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்பெக்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களேன், HTML டேக்குக்குள்ளே பாடிங்கிறதுக்குள்ளே வந்து நம்ம ஹலோ எவ்ரி ஒன் எழுதிருக்கோம்னு இங்கே காமிக்குது. ஆனால் முதல்ல நம்ம PHPயில் எழுதணும். வெறும் எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ஸ்ட்ரிங்கை தானே நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ப்ரௌசருக்கு வந்து எப்போயுமே இந்த PHP இதெல்லாம் தெரியாதுங்க. ஒன்லி அது HTML மட்டும்தாங்க ரெண்டர் பண்ணோம். ஸோ நம்ம வந்து இப்போ PHP வழியாக டைனமிக்காக HTML ஜென்ரேட் பண்ணுறோங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, PHP வழியாக டைனமிக்காக HTML ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் என்ன லாங்குவேஜில் எழுதினாலும் ப்ரௌசர் HTML மட்டும் தாங்க தெரியாது, நல்லா யோசிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நான் சொல்லணும், ஏன் HTML PHP ரொம்ப ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. ஸோ ஏன் ஃப்ரண்ட் எண்ட் வந்து HTML இருக்காங்க, பேக் எண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் PHP ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் இது எப்படி டைனமிக்காக கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பாய்லர் பிளேட்டாக ஒரு HTML கோடை கொண்டுறேங்க. ஸோ இது வந்து நம்ம PHPக்குள்ளே வந்து HTML கோட் எழுதுறாங்க. ஸோ இது வந்து HTML கிடையாதுங்க, இது வந்து டெம்ப்ளேட். ஸோ நம்ம வந்து HTML டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து H1 டேக்குள்ளே இதுக்குள்ளே வந்து நான் PHP வந்து எம்பர்ட் பண்ண போகிறேங்க. ஸோ எம்பர்ட்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எம்பர்ட் பாருங்களேன், நான் PHP டேகை வந்து H1 டேக்குள்ளே நான் போடுறேன். ஸோ பாருங்கள் கொஸ்டின் மார்க் இதுக்குள்ளே வந்து எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இப்போ ஹைன்னு எழுதுவோம். ஸோ ஒரு HTML டெம்ப்ளேட்குள்ளே வந்து நம்ம PHP வந்து எம்பர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் வந்து ரெண்டர் பண்ணி பார்ப்போம், என்ன வருதுன்னு பார்ப்போமா. பாருங்களேன், ஹைன் வந்துருச்சு, கொஞ்சம் போல்டாக தெரியுது. பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டரில் பாருங்கள் H1குள்ளே வந்து நம்ம எழுதின ஹைங்கிறது இருக்குது. ஸோ இதனால் என்ன யூஸ் மாதிரின்னு வேலை தான் ரெண்டாக இருக்குது. நான் வெறும் ஹைன் அங்கே எழுதினாலே இங்கே வந்துடுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா. ஸோ இப்போ இது உங்களோட யூஸ் தெரியாதுங்க. ஸோ நம்ம இப்போ இதுக்கப்புறம் PHP வந்து நம்ம MySQLோட கனெக்ட் பண்ண முடியல, ஸோ டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ண முடியல. ஸோ நம்ம டைனமிக்காக கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா. ஸோ இப்போ ராஜ் லாகின் பண்ணலன்னா அந்த இடத்துல வந்து நான் டேட்டா பேஸ்லேருந்து நேம் எடுத்து ராஜ் அப்படின்னு வச்சிடலாம். ஹை ராஜ், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து டைனமிக்காக கண்டென்ட் வந்து இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக வந்து நம்ம HTML வந்து PHP வந்து எம்பெட் பண்ணுறதுனால தான் PHP வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பிடிச்ச லாங்குவேஜ் தாங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ